அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் பல்வேறு வகையான விளையாட்டுக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் எந்த பக்கத்தில் கூட்டினாலும், மேலிருந்து கீழ் கூட்டினாலும், கீழிருந்து பக்கவாட்டில் கூட்டினாலும், குறுக்கு வாட்டில் கூட்டினாலும் ஒரே மாதிரியான தொகை எண்கள் வரக்கூடிய அளவிற்கான வினோத கணக்குகளை நம்முடைய தமிழ் புலவர்கள் பாடல்களில் அமைத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அமையக்கூடிய இந்த வினோத கணக்குகளுக்கு மாயச்சதுரம் என்கிற ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஒரு சதுரத்திற்குள் பல்வேறு கட்டங்களை அமைத்து அந்த கட்டங்களுக்குள் வெவ்வேறு தொகை எண்களை நிரப்பி அவற்றை நெடுக்காகவும் படுக்கையாகவும் குறுக்காகவும் என்று எப்படி கூட்டி பார்த்தாலும் ஒரே மாதிரியான தொகை எண், கூட்டுத்தொகை எண் கிடைக்கும் வகையில் அமைத்து காட்டியிருக்கிறார். இவ்வாறு அமைத்து காட்டியிருக்கிற அந்த சதுரத்திற்கு மாயச்சதுரம் என்று பெயர். இதை பாடலிலேயே வடித்து நமக்கு காட்டியிருக்கக்கூடிய திறன் நமக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்று நமக்கு ஒரு பாட்டு கிடைத்திருக்கிறது. அந்த பாட்டு சீர்பெறும் ஈரேழொன்று சியபனி 2 7 ஏற்பெறும் 11 இயல்பதி 3 2 பேர்பெறும் 5 5 பெருகு 3 பின்னீர் 8 கூறுபெறும் 4 5 குறிப்புடன் 9 என்கிற இந்த பாட்டு எவ்வாறு நமக்கு மாய சதுரத்திற்குள் இந்த எண்கள் அமைகிறது என்பதை நாம் இங்கே பார்ப்போம். முதல் இந்த பாட்டு 4 வரிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அறுசீர் விருத்தமாக, அறுசீர் கழிநடி ஆசிரிய விருத்தமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அடியும் 4 எண்களை பெற்று 4 அடியும் 16 கட்டங்களுக்குள் இந்த எண் மதிப்புகள் அமையுமாறு இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்திற்குள் இங்கே பாடலில் வரக்கூடிய அந்த எண்களை நிரப்பிக் கொள்ளுவோம். முதலில் பார்க்கும் பொழுது சீர்பெறும் ஈர் 7 2 7 14, இங்கே 14ஐ நிரப்பிக் கொள்வோம். ஈர் 7 அப்புறம் 1 இருக்கு. அடுத்த கட்டத்தில் 1ஐ நிரப்பிக் கொள்ளுவோம். சியபனி 2 12 என்று இருக்கிறது. 12 அடுத்த கட்டத்தில் நிரப்பிக் கொள்ளுவோம். 12 7 என்று இருக்கிறது. அடுத்து 7ஐ நிரப்பிக் கொள்ளுவோம். அடுத்த வரியில் பார்க்கும் பொழுது ஏற்பெறும் 11 அடுத்த கட்டத்தில் முதல்ல நிரப்பிக் கொள்ளுவோம். 11 8 என்று இருக்கிறது. 8ஐ நிரப்பிக் கொள்ளுவோம். இயல்பதி 3 13 என்று வந்திருக்கிறது. 13ஐ நிரப்பிக் கொள்ளுவோம். 13 2 என்று இருக்கிறது. 2ஐ நிரப்பிக் கொள்வோம். மூன்றாவது வரியில் பேர் பெறும் 5 என்று இருக்கிறது. 5ஐ நிரப்பிக் கொள்வோம். ஈர் 5 என்று இருக்கிறது. ஈர் 5 10, 10ஐ இங்கே நிரப்பிக் கொள்வோம். பெருகு 3 என்று இருக்கிறது. 3ஐ இங்கே நிரப்பிக் கொள்வோம். பின் நீர் 8 ஈர் 8 16, 16ஐ இங்கே நிரப்பிக் கொள்வோம். நான்காவது வரியில் கூர் பெறும் 4 மூவைந்தார் 4 மூவைந்து 15 6
15 6 குறிப்புடன் 9 என்று குறித்தது. இப்படியாக இந்த பாட்டில் வரக்கூடிய சீர்பெறும் ஈரேழொன்று சியபணி 2 7 ஏற்பெறும் 11 இயல்பதி 3 2 பேர் பெறும் 5 5 பெருகு 3 பின்னீர் 8 கூர் பெறும் 4 5 குறிப்புடன் 9 என்ற இந்த பாட்டில் வரக்கூடிய இந்த எண்களை 16 கட்டங்களில் நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த எண்களை கூட்டி பார்க்கும் பொழுது 14 1 15 15 ஒரு 12 27 27 ஒரு 7 34 11 8 19 ஒரு 13 32 ஒரு 2 34 5 ஒரு 10 15 15 ஒரு 3 18 18 ஒரு 16 34 4 ஒரு 15 19 19 ஒரு 6 25 25 9 34 இந்த இப்போ நம்ம படுக்கை வரிசையில பார்த்தோம். இப்போ நடுக்க வரிசையில பார்ப்போம். 14 ஒரு 11 25 25 ஒரு 5 30 30 ஒரு 4 34 1 ஒரு 8 9 9 10 19 19 15 34 12 13 25 25 ஒரு 3 28 28 ஒரு 6 34 7 ஒரு 2 9 9 ஒரு 16 9 16 25 25 9 34 இப்படி படுக்க வரிசையிலும் நெடுக்க வரிசையிலும் அமைந்திருக்கிறது. அதே போல இப்போ குறுக்கு வரிசையில பார்ப்போம். 4 10 14 14 ஒரு 13 27 27 ஒரு 7 34 அதே போல இந்த வரிசையில பார்ப்போம். 9 ஒரு 3 12 12 ஒரு 8 20 20 ஒரு 14 34 இப்படியாக இந்த மாதிரி வரக்கூடிய இந்த எண்கள் நம்முடைய வினோத கணக்கு விளையாட்டுகளாக இங்கே காட்டியிருக்கிறார்கள். இப்படியாக வரக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய சொல் விளையாட்டை நம்முடைய புலவர்கள் விளையாடி இருக்கிறார். இதனை மாயச்சதுரம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த மாயச்சதுரத்திற்குள் எண்களை பொருத்தி அந்த எண்களை எவ்வாறு எப்படி எந்த வகையில் கூட்டினாலும் ஒரே வகையான எண் வரும் கூட்டு எண் வரும்வாறு அமைத்து காட்டி இருக்கக்கூடிய பாங்கு பாராட்டக்கூடியது. இது போன்ற பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் எழுத்தூசி யூடியூப் சேனலில் இடம்பெற இருக்கின்றன. நண்பர்களே, இதனை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.